தெரியுமாமா? அந்த பையன் அப்படி பண்ண முடியலமா. என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததா இப்படி எல்லாம் பண்ண மாட்டான். பொறுக்கி. ஏய், கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருந்தவன் மேல அனாவசியமா பழி போட்டு என் மேல கைய வச்சிட்டல, உன்னை பாத்துக்கிறேன்டி. ஏன்பா போன்ல உள்ள வைங்கப்பா. என்ன ஏதுன்னு தெரியாம அனாவசியமா கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. போங்கப்பா, எல்லாரும் கலந்து போங்கப்பா. போங்கப்பா, போங்க எங்க இருந்து மண்டாங்க வேடிக்கை பார்க்க. ஏமா விவரம் தெரியாம விஷயத்தை பெருசு பண்ணாத, இதோட விட்டுருமா. எங்க பண்றதையும் பண்ணிட்டு போய் சொல்றான், அவனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க. சரி விடுமா தம்பி, பொம்பளை பொண்ணுட்ட மறைச்சு நிக்காத. போ போய் முகத்தை கழுவு போ. இதோ பாருமா, தப்போ சரியோ கை நீட்டி அடிச்சுட்ட, இதோட விட்டுரு. போலீஸ் கேஸ்னு பெருசு பண்ணாத. போமா போய் இவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவமானப்படுத்திட்டல, இருடி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. யா மேம். சத்யா எங்க இருக்க? மேம் நான் பேங்க் வாசல்ல. சரி ஓகே, அங்க இருந்து என் வீட்டுக்கு போய் எனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வா. என்ன அமைதியா இருக்க? லஞ்ச் எடுத்துட்டு வர முடியாதா? கௌரவம் பாக்குறியா? ஞாபகம் வச்சுக்கோ, நீ எனக்கு பிஏ. ஓகே மேடம், நான் போயிட்டு வரேன். ஓகே, உனக்கு வீடு தெரியுமா? தெரியாது மேம். பெரிய கஷ்டம் ஒண்ணும் இல்ல. பேங்க் வாசல்ல இருந்து ரைட்ல போனா கொஞ்ச தூரத்துல ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் வரும். அங்க போய் ஜெய்ஹிந்த் விலாஸ்க்கு போகணும்னு சொன்னா ஆட்டோ டிரைவரே என் வீட்டுக்கு கொண்டு போய் உன்னை விட்டுருவான். சரியா? ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணு, புரிஞ்சுதா? ஓகே மேம். என்னக்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல விஜயா, பிக்ஸ்ட் டெபாசிட் பணம் காணோம்னு அண்ணன் அண்ணி தேடிட்டு போயிருக்காங்க. அதை நினைச்சாதான் எனக்கு படபடப்பா இருக்கு. அக்கா, அந்த அக்கா பிடிவாதக்காரங்கக்கா. நினைச்சதை உடனே சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க. இப்பவே போய் அந்த அண்ணனை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்? சரி விடுங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நிம்மதியா இருங்க. இந்தப்பா. சில்லற இல்லம்மா. பரவாயில்ல, நீயே வச்சுக்க. என்னக்கா, ஆட்டோக்காரனுக்கு தாராளமா காசு கொடுத்த மாதிரி இருக்கு? எனக்கு எப்பவுமே தாராள மனசு தாண்டி. எனக்கு தாராள மனசு இல்லனா நீ எல்லாம் இந்த வீட்ல கூடி இருக்க முடியுமா? தள்ளு. அண்ணி, பணம் கிடைச்சிருச்சு அண்ணி. கிடைச்சிருச்சு. எனக்கு தெரியாம என் வீட்டுக்காரர் என்ன பண்ணிடுவாரு? பணத்தை எடுத்து ஆபீஸ்ல வச்சிருந்தாரு. நான் போன உடனே எடுத்து கொடுத்துட்டாரு. ஏன் ஒரு மாதிரி கேக்குற? இல்ல அண்ணி, நீங்க பணம் காணும்னு பதட்டத்தோட போனீங்களா? என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயத்திலேயே இருந்தேன். அந்த பதட்டம் இன்னும் என்னை விட்டு போகல அண்ணி. நீ அனாவசியமா பயப்பட வேண்டிய தேவையில்லை. அண்ணன் இந்த பணத்தை எப்படி சமாளிச்சாருன்னு தெரியலையே. அண்ணன் பணத்தை ஆபீஸ்ல அக்கா வச்சிருந்தாரு? ஆமா, ஆபீஸ்ல தான் வச்சிருந்தாரு. முன்னாடியே எடுத்து யாருக்காவது 2-3 நாளைக்கு ரொட்டேஷன் பண்ணிருக்கலாம். இல்ல இன்னைக்கு கூட பேங்க்ல இருந்து எடுத்திருக்கலாம். என்ன நடந்ததோ யார் கண்டா? ஆனா நான் கேட்ட உடனே பணத்தை எடுத்து கொடுத்துட்டாரு. அதுக்கு மேல என்ன கேள்வின்னு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவும் சரிதான். அப்போ சிங்கப்பெருமாள் கோயில் கிட்ட இருக்கிற பிளாட்டை சொன்ன மாதிரியே கிரயம் பண்ணி 1-2 மாத்த போறீங்க. யாருன்னு நினைச்ச இந்த சரோஜாவை நினைச்சது சாதிக்காம விட மாட்டா. அதானே சரோஜாக்காவா கொக்கா? எனக்கே சந்தோஷமா இருக்குக்கா. சரி, புரோக்கருக்கு ஃபோன் போட்டு பாக்குறேன். ஹலோ, சண்முகமா? நான் சரோஜா பேசுறேங்க. சொல்லி வச்சிருந்த இந்த பிளாட்டை கிரயம் பண்ணிடலாமா? சரிங்க. பிளாட் நமக்கு தானா? ஆனா அஷ்டமி நவமின்னு அடுத்தடுத்த நாள் வரதுனால இன்னும் 4 நாள் கழிச்சு பண்ணிக்கலாங்கிறாரு. இப்ப என்னக்கா பண்றது? புரோக்கர் சொல்றத கேக்குறத தவிர வேற வழி? அக்கா, ஏன் இன்னும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதான் பணம் கிடைச்சிருச்சுல்ல. என்ன சமாதானம் சொன்னாலும் என் பையன் அடங்கவே இல்லை விஜயா. ஏன்க்கா பயப்படுறீங்க? தைரியமா இருங்கக்கா.
உழைக்காமல் சேர்க்கும் செல்வம், தன்னிலை மறந்த கொண்டாட்டம், மனித முகமற்ற அறிவியல், பண்பற்ற அறிவு, கொள்கையற்ற அரசியல், அறமற்ற ஞானம், அர்ப்பணிப்பற்ற வழிபாடு. அம்மா, யாரும்மா நீ? வணக்கங்க. வாம்மா. என் பேர் சத்யா. காயத்ரி மேடம் அனுப்பி வச்சாங்க. மத்தியானம் லஞ்ச் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வழக்கமா உங்க ஆபீஸ்ல இருந்து பியூனை தானே சாப்பாடு வாங்க அனுப்புவாங்க. உன்னை பார்த்தா ரொம்ப படிச்ச பொண்ணா தெரியுது. ஒன்னு அனுப்பிச்சிருக்காங்க. காயத்ரி மேடம் என்ன அவங்க பிஏவா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அதனால அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக ஒன்னும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வர அனுப்பியிருக்காங்களேம்மா. சாப்பாடு எடுத்துட்டு போறதுலாம் ஒரு கௌரவ குறைச்சலான வேலையே இல்லம்மா. நல்லா சொன்னம்மா. எந்த வேலையுமே கௌரவ குறைச்சல் கிடையாது. நீங்க சொன்னது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. ஏதாவது சாப்பிடுறியம்மா? இல்லம்மா, பரவாயில்ல, வேண்டாம். ஜானகி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காருமா. இதோ கேரியர்ல வச்சு எடுத்துட்டு அம்மா, வரேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா உங்களுக்கு? வேண்டாம்மா, நீ உட்காரு, நான் இதோ வந்துடுறேன். சரிங்கம்மா. உட்காருமா. ஐயா, 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 என்னாச்சு ஐயா? வாங்க வாங்க. மெதுவா உட்காருங்க. என்னம்மா, என்னாச்சு? அம்மா. என்னங்க, என்ன செய்யுது? இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. கொஞ்சம் வெந்நீர்ல சக்கரை கலந்து கொண்டு வாங்க. இதோ கொண்டு வரேன். இந்தாங்க, இது குடிங்க. கொடுங்கம்மா, நான் தரேன். இல்லம்மா, இல்ல, நானே பரவாயில்ல, குடிக்கிறேன். நான் கொடுக்குறேன். என்னங்க, என்னங்க, குடிங்க ஐயா. குடிங்க. என்னம்மா ஆச்சு இவருக்கு? ரத்த அழுத்தம் குறைவா இருக்குமா. ரொம்ப வீக்கா இருக்காரு. வயசான காலத்துல உடம்பு எப்படியா வச்சுப்பாங்க. நேரத்துக்கு சத்தான ஆகாரம் சாப்பிட வேண்டாமாமா. எங்கம்மா சாப்பிடுறது? சாப்பாடு இருந்தா சாப்பிடுறதுக்கே நேரம் இருக்காது. சில சமயம் நேரம் இருக்கும், ஆனா சாப்பாடு இருக்காது. எங்க என்ன பண்ணுதுங்க? தேவலம்மா? பரவாயில்லம்மா. இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஐயா. இல்லைம்மா, எனக்கு இப்போ பரவாயில்ல. உடலை கெடுத்துனா அப்படியே படுக்க போட்டுருமோங்கிற பயம் எனக்கு எப்போவுமே இருக்குமா. அதனால எதையாவது இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பேம்மா. அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. காயத்ரி மேடம் உங்க விஷயத்துல அக்கறை காட்டுறது இல்லையா? அவங்க உங்களுக்கு என்ன உறவு? அவ எங்க மூத்த மருமகம்மா. உன் பேச்சு நடவடிக்கையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியுதுமா. உங்க அப்பா அம்மா உன்னை ரொம்ப நல்ல விதமா வளர்த்துருக்காங்க. கொஞ்ச நேரம் பழகினதுலயே உன்னை நீண்ட கால உறவு போல நினைக்க தோணுதுமா. அதனால மனம் விட்டு பேச தோணுதுமா. வியாபாரமும் நஷ்டமாயி பெத்த பிள்ளைங்களும் பொறுப்பில்லாம போயிட்டாங்க. வம்படியா உசுர புடிச்சுக்கிட்டு 2 பேரும் நடப்பிடமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்மா. அம்மா, உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு அவநம்பிக்கையான வார்த்தை வரக்கூடாதுமா. வேற என்னம்மா பண்ண சொல்ற? உங்களோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் நான் சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் நெருக்கடியான சூழ்நிலையில சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதா இருக்கு. அடடா, அப்படியெல்லாம் நீ நினைக்காதம்மா. உன் சொல்லு ஒன்னொன்னு மந்திர மாதிரி இருக்கு. நீ சொல்லுமா. பெரியவங்க, நீங்க இப்படி வேதனையில இருக்கீங்களேங்கிறதுனால சொல்றேன். காந்திங்கிற ஒருத்த மனுஷனோட ஆத்ம பலம் தான் இந்திய மக்களோட சுதந்திர எழுச்சிக்கு அடிப்படையா இருந்தது. வறுமையிலையும் அறியாமையிலையும் இருந்த 30 கோடி மக்களுக்கும் விடுதலை வீரத்தை ஊட்டின காந்தி மகானோட பாதையில வந்து நீங்க, பிணத்துக்கு கூட உயிர் தரும் தத்துவத்தை படிச்சிருக்கிற நீங்க நடப்படமா இருக்கேன்னு சொன்னா அது காந்தியத்துக்கே பொருந்தாதுங்களே. தயவு செஞ்சு இனிமே அப்படிலாம் பேசாதீங்க. இவ்வளவு நாளா எங்க 2 பேரையும் ஒரு பொருட்டா மதிச்சு உன்ன மாதிரி யாருமே இப்படி பேசினது இல்லம்மா. நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் கடவுள் மாதிரி வந்து என் கண்ணை திறந்துட்ட. இனிமே நான் அந்த வார்த்தையெல்லாம் பேச மாட்டேம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்பா, யார்ப்பா இவங்க? நம்ம காயத்ரி கூட அவ ஆபீஸ்ல வேலை செய்யறா. ஓ, வணக்கங்க. வணக்கம். இவ்ளோ மரியாதையா வணக்கம் சொல்றத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
எல்லா ஆம்பளைங்களும் தப்பா நினைக்க கூடாதுன்னு உங்களை பார்க்கும்போது தான் தெரியுது. இப்படிதாங்கய்யா, இங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொறுக்கி பையன் அம்மா தான் குழந்தைக்கு பால் கொடுக்கறத பாத்துட்டு இருந்தான். பாத்துருந்தானா? நான் சாத்தவனே தான் அவனை. இவர் சொல்ற மாதிரி நல்லா 2 கொடுத்தேன். அங்க இருக்கிற குடும்பம் நல்லா அடிச்சாங்க அவனை. ஆம்பளைங்க ஏன் அப்படி இருக்காங்களோ நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இங்க எல்லா ஆம்பளைங்களும் அப்படி இல்லைன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். கொடுங்கம்மா. அந்த பொறுக்கி பசங்களெல்லாம் சும்மா விட்டு வைக்க ஆமாங்க, கூடாது. ரொம்ப கேவலமா இருக்குல்ல. நாட்டுல சில பேர் இப்படியும் இருக்கதானே செய்யறாங்க. எனக்கு என்னமோ நீங்களாம் ரொம்ப நாள் உருவ மாதிரி ஆயிட்டீங்க. விட்டுட்டு போக மனசே இல்ல. அம்மா டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஐயா உடம்பு பாத்துக்கோங்க ஐயா. சரிம்மா. வரேன். நாளைக்கும் வருவதானேம்மா? கண்டிப்பா வரணும். சரிம்மா வரேன். வரேங்க ஐயா. பத்திரமா போயிட்டு வாமா. சார் ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க. வரேன் சார். வாங்க வாங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். கமன். மேம் உங்க லஞ்ச். என் ரூமா சாப்பிட போகுது. கொண்டு போய் டைனிங் ஹால்ல வை. ஏய் மேம் என்ன வாங்க. சாப்பாடு கொண்டு வந்தா போதுமா? எடுத்து வைக்க வேண்டாம். போ பிளேட் கழுவிட்டு வா. மேம். ஓய், பிளேட்டை கழுவி வச்சா போதுமா? யார் சாப்பாடு பரிமாறுவாங்க? என்ன இது? ஃபினிஷிங் ஸ்கூல்ல என்ன படிச்ச? டேபிள் மேல இப்படிதான் வைப்பியா? போ போய் வாஷ் பண்ணிட்டு வா. எடுத்துட்டு போ. இனிமே எனக்கு பரிமாறிட்டு நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடணும். சாப்பாடு பரிமாறு. பொரியல் என்ன இப்படி சென்டர்ல போடுவாங்க? அங்க என்ன பாக்குற? ஒருத்தங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து போடணுங்கிற மேனஸ் கூட கத்துக்காம நீ என்ன படிச்சு கிழிச்ச? இத்தனை பேர்ல சத்யா ஒருத்தி மட்டும் சாப்பிடாம இருக்காளே. நீ போய் சாப்பிடுன்னு சொல்ற டேபிள் மேனஸ் தெரியாத ஜென்மம்னா ஹோட்டல் சர்வீஸ்க்கு ஜிஎம்மா வந்துட்டா. காண்டம் இருக்கும், காண்டம் இருக்கும். சாம்பார் ஒத்த தொண்டம் தொண்டம் இங்க பார்த்து சாம்பார் ஊத்து. ஊத்து. போதும் காரக்குழம்பு ஊத்து. ஏன் கஞ்சித்தனமா ஊத்துற? இன்னும் ஊத்து. என்ன என் முகத்தை பார்த்து ஊத்துற? தட்டை பார்த்து ஊத்து.
டேஸ்டியை கெடுக்கிற தண்டம் தண்டம். சாரி மேம், இந்த மாதிரி சாப்பிடுற பழக்கம்லாம் எங்க வீட்ல கிடையாது மேம். அதனால எனக்கு தெரியல. ஆமா, நீ சாப்பிடுறது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு. பெருசா எனக்கு சொல்ல வந்துட்ட. இதெல்லாம் எடுத்து சுத்தமா கழுவிட்டு கேரியரை ரூம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ சாப்பிடு. ஓகே மேம். மேம் 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 சாப்பிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி குடிச்சாதான் மேம் நல்லது. ஏன் உடனே குடிச்சா தொப்பை போடும் மேம். சத்யா, உனக்கே இது ஓவரா தெரியல? நீ இந்த ஹோட்டல்ல வேலை செய்ய தான் வந்திருக்க. ஜிஎம் வீட்டு வேலைக்காரி இல்ல நீ. இந்த வேலையெல்லாம் நீ தான் செய்யணுமா? என்ன பண்றது, எங்க அம்மாவுக்காகவும் என் தங்கச்சிங்களோட எதிர்காலத்துக்காகவும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறதுன்னு ஒரு முடிவோட தான் இருக்கேன். எவ்வளவு படிச்ச பொண்ணு நீ? பேசாம எம்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல? ஏய், இது ஒரு சின்ன விஷயம். இதுக்கு அனாவசியமா பிரச்சனை பண்ணணும்? அதுக்காக ஜிஎம் குடுக்குற டார்ச்சரை தாங்கிட்டு இருக்க போறியா? காலம் பூரா அதுகிட்ட தோத்துக்கிட்டே இருக்க போறியா? இல்ல பிரபா, அவங்க பண்ற டார்ச்சர் எல்லாமே நான் கஷ்டம் நினைச்சாதான் அது அவங்களுக்கு வெற்றி சந்தோஷம் எல்லாமே. நான் அதை ஈஸியா வேலையில இதுவும் ஒண்ணு எடுத்துக்கிட்டா அவங்க ஈகோ தான் உடையும். சோ எனக்கு தோல்வியே இல்லை. சாரிப்பா, உன் லாஜிக் எனக்கு புரியுற மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. போக போக புரியும். வேலையில என்ன கௌரவம் பாக்குறது? மனுஷங்க செய்யக்கூடிய எந்த வேலையும் கௌரவமானதுதான்.